பல வினைகள் யாருடனோ ஏதோ பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்க. சாப்பிடல இன்னும், பசியில கூப்பிட்டு வந்து சைக்கிள் ஓட்ட விட்டுக்கு இருக்காங்க. இது எந்த ஊரு vlog? ஆமா இது எந்த ஊரு? பல வினைகள் யாருடனோ நம்ம மிதிக்க தான்டா போகும். இது என்ன எவ்வளோ திரும்பிட்டே எங்கிட்ட போய் திரும்பவே மாட்டேங்குது பாரு. இதான் டைரக்ஷன். ஆமா, நம்ம எங்கிட்டு திருப்புறோமோ அது இஷ்டத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் திரும்புமாமா. இதெல்லாம் போட்டிங்கு. தண்ணியை பார்த்தா கன்றாவே இருக்கு, பயமா வேற இருக்கு. உள்ள இருந்துதான் தொப்புக்கு தப்பிடுச்சுடா பண்றது. நம்ம இங்க நின்று வரமாட்டேன்னு அவர் அங்கிருந்து போட்டுட்டு வருவாரா, நடந்து வருவாரா? இங்கிட்ட திப்பு ஓடி வந்து இறங்கி பிடிச்சி விடுவாரு. தண்ணியில இறங்கி ஓடி வந்துருவாரு. உயிர் அதுக்குதான் திருப்பவான் கேக்குறேன். நீ சும்மா காலை வச்சிருக்க, நான் தான் மிதிக்கிறேன். இப்பதான் மிதிக்கிறேன் பாரு, இப்ப மிதிக்கிறேன் பாரு சொல்லுவோம். சரி வை, தெரியுதா முட்டு நேரம் மிதிச்சது. அதுக்குதான் திருப்பான்னு இப்போ நம்ம வந்து சித்தன்னவாசல் இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சித்தன்னவாசல். சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பெரும்பாலும் 90s கிட்ஸாக இருந்தால் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. பெயிண்டிங்ஸ், சிற்பங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அங்கே தான் வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது உள்ள போட்டிங்லாம் வச்சுருக்காங்களாமா. அப்படிதான் காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தால் தான் அட்வென்ச்சராக இருக்கும். வண்டி இந்த ஓரம் கட்டுங்க. இறங்கி இப்படியே ஓடிடலான்றியா? அங்கிட்டு இழுத்தன இங்கிட்டு போயிடும். துடுப்பு போடுறதுக்கு, கரியல்லி போடுறதுக்கு, பாய் மரம் கட்டி இழுக்கிறதுக்கு அடிமைகளை தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் செத்த சாவிடான்னு கட்டாயமாக போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறியாளர் ஆசைப்பட்டார். அவரோட ஆசைக்கிணங்க நாங்கள் இப்போ மாலுமியாக மாறிட்டோம். ஆமாம், அவர் முன்னாடி உட்காந்து வியட்நாமீஸ் அந்த குட்டி பையன் மாதிரி செலிப்ரேஷன் போட்டு வராப்புல. வரல. ஆமா, நான் ஏறும் போதே சொன்னேன்டா தண்ணி வருதுங்க உள்ள. தெரியல தண்ணி, ஆனால் உள்ள இறங்குது. இந்த லீக் வழியா வருது. நீ சுத்துறீங்க இல்ல காலை, அதுல இருந்து வருது. அவர் பார்க்கிங் ஸ்லாட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு திறக்குங்க சட்டக்குன்னு. டவுலூன் டேங்கர் தான்டா, அதான் பெரிய கப்பலே இருக்குது. இந்த வேட்டி எதுக்கிட்டாரு ஆபாசமாக பேசுறானுங்க. ஒரு வழியா உயிரோட கரை வந்து நடுக்கடல்ல இருந்து தப்பிச்சு சாவு போயத்தை காமிச்சிட்டான் பாருங்க. இறங்குறானா டபக்குன்னு இறங்கிட்டான். ஒன் சைடு மட்டும் தூக்கு. அடுத்தது மேலே போய் ஓவியம் அதெல்லாம் பார்க்கலாமா. ஆனால் அதில் என்ன மேட்டர்னா எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். பார்சல் வாங்கணும்னு சொன்னோம். நான் இருக்கா கோயிலில் புளியோதரை. அதான் இங்கே வந்து இப்படி இங்கேயே சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியாச்சு. சைடிஸுக்கு எதுவும் கிடைக்கல. அங்கே வரும் வழியில் இங்கேயே வறுத்து சுட சுட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிய வறுத்த முந்திரி. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மேலே எடுக்க விடல எதுவும். பட் ஆனால் கைடு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த குடைவரை குடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன். அரிகேசரி மாரவர்மன் 6 முதல் 7ஆம் நூற்றாண்டு. அந்த சேந்தன் கூன்பாண்டி, மாறன் சேந்தன் கூன்பாண்டினா ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் காலத்தில் தான் குடையப்பட்டதா சொல்கிறாங்க. இது என்னன்னா அந்த குடைஞ்ச விதம் இருக்குல்ல, மேலே தண்ணி போடக்கூடாது, இந்த மாதிரி ஆர்கிடெக்ட்லாம் கரெக்டாக பண்ணி சன்ஷேடு மாதிரி ரெயின் ஷேடு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், உள்ளே வந்துட்டு என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா சுண்ணாம்பு பூச்சி பூசி பக்கத்தில் கிடைக்கிற கலர்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக உள்ளே இருக்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க கலர்ஸ். அது போக பார்த்தோன்னா உள்ளே குறைஞ்சிருக்கிற அந்த விதம் இருக்குல்ல, அது நம்ம பேசினப்போ எக்கோ வராதாமா. பட் ஆனால் நம்ம மூச்சு நல்லா உள்ள இழுத்து லோ ஃப்ரீக்வன்சியில் நம்ம சவுண்ட் கொடுக்குறப்ப ரூம் முழுக்க ஒரு மாதிரி ஒரு வைப் கிரியேட் ஆகும். அந்த பாத்திரத்தில் டிங்குன்னு தட்டின ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி நம்மளோட மூன்றது வந்துட்டு நம்மளை சுற்றியே ஒரு டைப்பில் எக்கோ ஆச்சு. அது ஃபீல் நல்லா இருக்குது. மேபி அவங்க தியானம் பண்ணுறதுக்காகவே ரெடி பண்ணியிருப்பாங்க போல். ஏன் இவங்க வந்துட்டு ஜெயின் டெம்பிள் கட்டணும்னா இவங்க வந்துட்டு சமண மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டியர்கள் ஃபாலோ பண்ணல, ஆதரிச்சிருக்காங்க. அதான் ஆதரிச்சு பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்சதுனால இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடைவரை கட்டி கொடுத்துருக்காங்க.
இந்த மலைக்கு மேலே தான் வந்துட்டு சமணர் பெட் இருக்குது, அதாவது சமணர் படுக்கை. ஆமாம், இதுக்கு மேலே தான் இருக்குது. அங்கே போகிற அளவுக்கு. ஆமாம், அங்கே போகிற அளவுக்கு உடல் பலம். நிறையா சமணர் பெட்டு பார்த்துருக்கோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பெயிண்டிங் பண்ண விதம்னு சொல்லி கோபி சொன்னார் இல்லையா, அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடைவரை கோயிலை குடஞ்சி அது ஃபுல்லாக உள்ளே வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு வச்சு ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு, அந்த சுண்ணாம்பு ஈரம் காய்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள், இலைகள், காய்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நிறங்களை வச்சு உள்ளே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ரிசைஸ்டாக, அவ்வளோ அக்யூரேட்டாக செமையாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போதே வந்து என்ன சொல்கிறது, கூஸ் பம்ஸாக இருந்தது. உள்ளே வந்து தாமரை இலை, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா லைஃப் சைக்கிள்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு எக்கோ சிஸ்டமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க பெயிண்டிங்லேயே. அன்றில் பறவையோட ஓவியம் இருக்குது, அன்னப்பறவையோட ஓவியம் இருக்குது, ஒரு ஆமாம் மனிதர்கள் உள்ள இருக்குது, மகர மீன் ஒரு மீன். ஆமாம், மகர மீன் ஒன்று, முதல்ல மூஞ்சி தவளை உடம்பு பின்னாடி அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு மீன். ஆனால் அது மீனா மீன் தானே. சாப்பிட முடியுமான்னு கேட்டேன், முடியாதுன்ட்டாரு. அதனால் இருக்கானே தெரியல. இல்லை, இருந்தால் கூட சாப்பிட முடியுமான்னு கேட்டேன், தெரியலன்ட்டார். அவரும் சாப்பிடல போல இருக்கு. கைடு தானே இவர், பாண்டியர் காலத்தில் இங்கேயா குடியிருக்காரு. இல்லை, அந்த வைப்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாரவர்மன் என்னது கூன் பாண்டியன் அவங்ககிட்டலாம் பேசியிருப்பாருன்னு நினச்சேன். ஏரியா பார்த்தா ஒன்றும் பாண்டியர் காலத்துற மாதிரி அப்படியே தான். ஆமாம், பாண்டியர் காலத்தில் பார்க்கல, சுற்றி டெவலப் ஆகலை. இடையில கல்லெல்லாம் வெட்டி போட்டு உடச்சி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக குவாரியாக இருக்குது, சுற்றியில் ஃபுல்லாக குவாரியாக இருக்குது. பட் ஆனால் இந்த மலை எப்படி தப்பிச்சுன்னு தெரில. ஒரு வேளை கவர்மெண்ட் கீழே போயிட்டுனால தப்பிக்காமல் இருக்கணும். தொழில்துறை சரி தொழில்துறை கீழே போயிட்டனால இந்த ஏரியா மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி சுற்றி வேலி அமைச்சிருக்காங்க. இந்த மலையோட சுற்றுலா எவ்வளோன்னு தெரில, பட் ஆனால் பயங்கரமாக பெருசு. இதை சுற்றி வேலி அமைச்சு அதுக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது. வேலின்னு சொல்ல முடியாது, ஃபென்ஸு ஃபென்ஸுன்னு சொல்லலாமா? மலையை சுற்றி வேலி அமைக்கல. இல்லை, மலையை சுற்றி தான் வேலி அமைச்சிருக்காங்க. இந்த மலையை சுற்றி. ஆமாம், நம்ம அந்த சைட் பின்பக்கமாக இருந்தானே இப்படி வந்தோம். காரில் வரும்போது நான் பார்த்தேன், ஃபுல்லாக வேலி போட்டிருந்தாங்க. ஓ, அந்த பெயிண்டிங்கு. இதில் எனக்கு இன்னொன்று என்ன, அந்த குடைவரை கோயிலுக்குள்ளே அந்த சமணர் 3 சமணர்கள் இருந்தாங்கல்ல, யாருன்னே தெரியாத ஒரு 3 சமணர்கள் உள்ள ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு சிற்பம் இருந்தது இல்லை, அதுக்கு மேலே வரைஞ்ச பெயிண்டிங்லாம் பார்த்தீங்களா? சென்ட்ரல் பெட்ஷீட் டிசைன்ஸ் தான். ஆனால் அதில் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தானுங்க. என்னென்னா ஃபுல்லாக கொடி வந்து இப்படி பின்னல் பின்னலாக போயிட்டு இருந்தது இல்லை, நடுவில் பார்த்தா ஒரு பெரிய தாமரை இருந்தது. அதாவது தாமரை மொட்டு மலர்ந்து மலராத நிலையில் இருக்குது. இது மாதிரி கொத்தாக இருக்குது அந்த இடத்துல. அந்த தாமரை இலைகளோட கொடிகள் தான் அங்கங்கே படர்ந்து இப்படி பின்னி ஒரு வடிவமைப்பை உருவாக்கி. நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி போட்டாலும் தாமரை இருக்கும். நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் ஆனால் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம், இல்லை பெர்மிஷன் கிடையாது, இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாது. வந்தீங்கன்னா அமைதியாக நின்று பார்த்துட்டு தொடாமல் முக்கியமாக தொடாமல். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை மாதிரி ஓகே சிலர் ஆல்ரெடி சிலர் வந்து அதோட மதிப்பு தெரியாமல் சுரண்டி வழக்கம் போல் பேர் எழுதுறேன்னு எழுதி சமூக விரோதிகள் கூட சொல்லலாமா அவங்கள. சமூகத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் சமூக விரோதிகள் வந்து அந்த சுண்ணாம்புகள்லாம் சுரண்டி பெயிண்டிங்லாம் அழிச்சு அதோட வேல்யூ தெரியாமல். பட் இன்றைக்கி நம்மளால் அதை முழுசாக பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தமும் இருந்தது. பக்கத்தில் கல்வெட்டு எழுதியிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட சுரண்டி விளாண்டுருக்காங்க. பக்கத்தில் பத்மான ஒருத்தன் பேர் எழுதி வச்சிருந்தேன், அது தெளிவாக தெரிஞ்சுது. அவன் கல்வெட்டு நல்லா இருக்கு, படிக்க வேண்டியதை படிக்கலாம் பார்த்தா தெரியும். பெரிய ராஜராஜ சோழன் என்ன. சரி ரைட்டு, சரி ஓகே. பட் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து சோழர்களோட பகுதி. ஆமாம், இது முற்கால பாண்டியர்கள் இல்லையா? பாண்டியர்கள் ஏரியா, புதுக்கோட்டை பாண்டியர்கள் ஏரியாவா? பாண்டியர்கள் தான் இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. திருச்சி சரகத்துக்குள்ளே இருக்குது. சரி, திருச்சி சரக்கு இன்னைக்கு இவங்க எடுத்து போட்டிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி அன்னைக்கு எங்கே இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? மதுரையே எங்கிட்ட கிடந்துச்சு. இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் இருக்குது. பாண்டியன் அதாவனே பாண்டிய நாடாக இருந்தப்போ இது எங்கே இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியுன்றேன். இன்னைக்கு இது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குது. சரி, நாளைக்கே விருதுநகர் வந்துட்டு இப்போ தனியாக பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ அது எங்கிட்டு போயிடும்? அந்த மாதிரி இது இன்னைக்கு இங்கே இருக்குது, அன்னைக்கு எங்கே இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு நீங்கள் சொல்கிற பார்த்தேன், இந்த இன்னைக்கு ஆந்திரா, நாளைக்கு கேரளா, நாளைக்கு கர்நாடகா, அந்த மாதிரி